டு அம்மா லவ் சேனல். இன்றைக்கி நம்மளுக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி நானே பண்ண போகிறேன். பிரியாணி தானே? ஆமாம், பிரியாணி தான். நாங்கள் சாப்பிட்லாம். என் அம்மா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அம்முக்கு ஆஃப்ன்றதுனால நாங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிறோம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி குக்கரில் எங்கள் 2 பேருக்கும். அது தேவையான பொருட்கள் மூணாவது ஹாய் சொல்லு. இன்னும் இத்தனை மணி தூங்கி எழுந்த மாதிரி நிற்கிறேன். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏற்குதுல்ல. வெல்கம் டு மட்டன் சமையல். மட்டன், எஸ், எங்கள் வீட்டில் இன்னைக்கு மட்டன். நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மட்டன், எஸ், எங்கள் வீட்டில் இன்னைக்கு மட்டன். தேவையான பொருட்களுடன் என் அம்மா என்னென்ன போடுறோன்னு சொல்லி போர் அடிக்க விரும்பல. ரொம்ப வாசிக்காத. வெங்காயம் என்னது இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டுட்ட வேணான்ட்டு சமையல் ஓரளவுக்கு முடிஞ்சு பிரியாணி வந்துட்டு கறியே போட்டு வேக வைக்கிற அளவுக்கு வந்தாச்சு. அம்மா எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு சொல்லு. எல்லாரும் சாப்பிட வாங்க. பசி பசி காதலிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? ட்ரெஸ்ல தடிக்கிறியா முடிய? இப்படியே எடுத்துருந்துருக்கலாம் போலாமோ. இதே கரெக்டாக தான் இருந்திருக்குது. வாடா உங்கப்பம்மாவுனே. எனக்காக இங்கே வந்துட்டு ஒரு வேலை காத்துண்டு இருக்குது. சி, நாங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ண இடம். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். இதை க்ளீன் பண்ணுற வேலை தான் இப்போ எனக்காக காத்துக்கொண்டு இருக்கிறது. ஓகே, நம்ம கொஞ்சம் வெளில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வா எங்கள் அப்பம்மாவனே, வாட எங்கள் அப்பம்மாவனே. எட்டி பார்த்தா அரிசி காயும். அது நான் தான் காய வச்சுருக்கேன். எங்கள் அரிசி தான். என் அம்மு லீவா, இது கீழே உள்ள பால்கேணி, அது வழியாக தான் இறங்கணும். நான் இங்கே நிற்கிறேன். ஒரு மேஜிக் பண்ணு. மேஜிக் பண்ணானா தர்மேஷ், அந்த மேஜிக் பண்ணு. மறந்துட்டியா? இங்க இருக்கா? இத இங்க வரக்கிட்டுமா? காட்டு. எப்பரா காட்டு எப்படி பண்ணனு? இங்க இருக்கு. அது இப்படி இழுத்து இப்படிமா இழுத்து இப்படி மடக்கி இப்படி விட்டு இப்படி வந்துருச்சா? எப்படி விசில் அடிச்சிச்சுடா. எப்படா எடுத்தா இங்க வந்துருது. எப்படி தெரியல அம்மா. பசி அம்மா வலிக்கும்.
கீழே போட்டுவிட்டு ஒரு வேளை சமையல் முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது இதில் காட்ட போகிறேன். இது மட்டன் குழம்பு மட்டும் துறக்கணும். உங்களுக்கு சுவையான சமையல் ரெடி. ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க. செம்மையா நீ போனாடி செஞ்சதுக்கு இந்த வாட்டி வேற லெவல்ல இருக்கும். ஐயோ அது புறம்போக்கு நாய்மா. செம்மையா இருக்கும். எடுத்தாச்சு, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வேற லெவல், அடிப்பொலி. வேற லெவல். அதிகமாகவும் நெய் இல்லை, அதிகமான காரம் இல்லை, குலையாமல் இல்லை, வரையாமல் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லா கடையும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த சோம்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க, இந்த கிராம்பு கொஞ்சம், பட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த எனக்கு அது மாதிரி தான் ஃபீலாக இருக்குது, அந்த டேஸ்ட் தான் அதிகமாக இருக்குன்னுட்டு. ஆனால் பர்ஃபெக்டாக இருக்குது. அம்மாவே பரவாயில்ல செய்யும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக இருக்குது, வேற லெவலு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை டேக் பண்ணுங்கள்.